ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்ல 2 தரப்பினர்களுடைய முற்றுகை இருக்கின்றது. அதுல ஒன்று ஈரானுடையது நமக்கு தெரியும். பிறகு இடைக்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அமெரிக்காவினுடைய புளோக்கேட்டும் நடந்திருக்கின்றது. அது குறிப்பாக ஈரானுடைய கப்பல்களை குறிவைத்து தான் இந்த முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. இப்போ ஈரானில் இருந்து வெளியான ஒரு கார்கோ ஷிப் அமெரிக்காவினுடைய கடற்படையினர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் 6 மணி நேரம் எச்சரிக்கை கொடுத்ததாகவும் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய போர் விமானம் மூலம் அதனை எச்சரிக்கை செய்து அதன் பிறகு கடற்படையினர் ஈரானுடைய கப்பலுக்குள்ள போய் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படி என்று அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஓமான் ஆண்டிய பிரதேசத்துல அமெரிக்காவினுடைய கடற்படையினரால் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சம்பவம் தொடர்பாக ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த முற்றுகையிடப்பட்டதாகவும் கப்பலை கைப்பற்றியதாகவும் அமெரிக்கா சொல்லுகின்ற கருத்தினை இன்னும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் கடற்படையினர்களுடைய கப்பல்களின் மீது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடந்ததாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது.